ஹலோ! எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு சிறப்பான பகுப்பாய்வுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையையும் சமூக ஒற்றுமையையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதல் அல்லது ஒரு டிவைன் ப்ளூ பிரிண்ட் பத்தி தான் நாம அலச போறோம். இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகள், தனிமனித மற்றும் சமூக சீர்திருத்தம், மனிதகுல ஒற்றுமை, அப்புறம் இறைவனின் வழிகாட்டுதல் இத மையமா வச்சு மூலக்கட்டுரைகள் சொல்லும் ஆழமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு தனி மனிதன் தன்னை மாத்திக்கிறது மூலயமா ஒட்டுமொத்த உலக அமைதிக்கு எப்படி அது வித்திடுது அப்படிங்கறத ஒரு அட்டகாசமான வரைபடம் மூலயமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். வாங்க தயக்கமே இல்லாம உள்ள போகலாம். முதல்ல கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு பெருவெள்ளமோ புயலோ இல்ல வேற ஏதாவது இயற்கை சீற்றமோ வரும்போது நம்ம என்ன பண்றோம்? எந்த பாகுபாடும் இல்லாம சாதி, மதம், மொழி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்னா நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றோம் இல்லையா? இயற்கை நமக்கு கொடுக்குற மழையோ காத்தோ அதை அனுபவிக்கும் போதும் நம்ம பேதங்கள் குறுக்கே நிற்கிறதே இல்லை. ஆனா உலக அமைதின்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது? வஞ்சகமும் பிரிவினைகளும் உலக ஏன் இப்படி ஆட்டி படைக்குது? இந்த ஒரு பெரிய முரண்பாட்டை தான் மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இந்த சிக்கல்ல இருந்து நம்ம உலக காப்பாற்ற ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட தீர்வு நமக்கு ரொம்பவே அவசரம் அப்படிங்கறத இது ஆழமா உணர்த்துது. இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீட்டை பார்ப்போம். இந்த ஸ்கிரீன்ல இடதுபுறம் பாருங்க. நாம தினமும் யூஸ் பண்ற மிக்ஸி, ஸ்கூட்டர் மாதிரியான சாதாரண இயந்திரங்கள் இருக்கு. இதையெல்லாம் நாம எப்படி பயன்படுத்துறோம்? அதை தயாரிச்ச கம்பெனி கொடுக்குற மேனுவல் அல்லது கையேட்டை பார்த்து தான் செயல்படுத்துறோம். அப்பதான் அது ரிப்பேர் ஆகாம ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அப்படியே வலதுபுறம் பாருங்க. மனித உடலும் மனதும் உண்மையாவே ஒரு மிக்சியை விட பல்லாயிரம் மடங்கு சிக்கலான நுணுக்கமான செயல்பாடுகளை கொண்ட மனிதர்களாகிய நாம எந்த ஒரு மேனுவலும் இல்லாமலே இந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அப்படியானால் நம்மை உருவாக்கிய படைப்பாளன் நமக்காக கொடுத்த ஒரு வழிகாட்டுதல் கையேடு நிச்சயம் இருக்கணும். இந்த கேள்வியை தான் மூலக்கட்டுரை ரொம்ப லாஜிக்கா நம்ம முன்னாடி வைக்குது. சரி, அந்த வழிகாட்டுதல் கையேடு என்ன சொல்லுது, அத மூலக்கட்டுரை எப்படி வரையறுக்குதுன்னு இப்ப பாப்போம். இஸ்லாம் அப்படிங்கிற அரபு வார்த்தைக்கு ரெண்டு பிரதானமான அர்த்தங்கள் இருக்குங்க. ஒன்னு அமைதி, இன்னொன்னு கீழ்ப்படிதல். அதாவது படைத்தவனோட கட்டளைகளுக்கு நாம முழுமையா கீழ்ப்படிவதன் மூலமா ஒரு மனிதன் இந்த உலகத்திலையும் அமைதியை காண முடியும், இறப்புக்கு பிறகான மறுமையிலையும் அந்த அமைதியை தொடர முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. இது ஏதோ காத்துல சொல்ற தத்துவம் கிடையாது. மனிதர்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு பிராக்டிகலான தீர்வை வழங்கும் ஒரு சீரிய வாழ்க்கை திட்டம் அப்படின்னு இந்த தரவுகள் நமக்கு சொல்லுது. ஓகே, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்ப்போம். இந்த வழிகாட்டி வரைபடத்தை கவனிங்க. இதுதான் நம்மோட முழு பகுப்பாய்வோட இதயம்னே சொல்லலாம். மேலே இருக்கிற அடிப்படை நம்பிக்கைகள்ல ஆரம்பிச்சு அது எப்படி படிப்படியா ஒரு மனிதனோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இறுதி இலக்கான அந்த அமைதியை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத இந்த வரைபடம் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு தனி மனிதனோட ஆன்மீக நம்பிக்கை எப்படி சமூகத்தோட நல்லிணக்கமா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மாறுதுன்னு இதுல அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இந்த வரைபடத்துல மேல இருக்கிற அந்த 4 தூண்களை கவனிச்சிங்களா? இந்த அமைப்புல ஒட்டுமொத்த சீர்திருத்தத்துக்கான அடித்தளமே இதுதான்னு இந்த வரைபடம் சொல்லுது. முதலாவது தூய்மையான இறை ஏகத்துவம், அதாவது இறைவன் ஒருமனே அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை. ரெண்டாவது தெளிவான மறுமை கொள்கை, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு பின்விளைவுகள் இருக்கு அப்படிங்கிற பொறுப்புணர்வு. மூன்றாவது ஒன்றே மனித குலம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத சமத்துவம். கடைசியா 4வது இறைத்தூது மற்றும் இறைவேதம், இறைவன் கொடுத்த வழிகாட்டுதல்கள். இந்த 4 விஷயங்கள்ல இருந்து தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட சீர்திருத்தமும் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. இந்த சீர்திருத்தம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சிந்தனை ஒரு தனி மனிதனோட மனசுக்குள்ள ஆழமா இறங்குது. முதல் படியா அவனுக்குள்ள ஏற்படுற மனமாற்றமோ இரையச்சமோ அவனை ரொம்ப நேர்மையானவனா மாத்துது. அப்புறம் 2வது படியா அந்த நேர்மை இயல்பாகவே அவனுக்குள்ள ஒரு சமூக பொறுப்பையும் தார்மீக ஒழுக்கத்தையும் கொண்டு வருது. இதோட விளைவா 3வது படியில சமூகத்துல நல்ல விஷயங்களை ஊக்குவிக்கவும் தீமைகளை தடுக்கவும் அவன் தானாகவே முன்வருவான். ஒரு தனி மனிதனோட உள் மனசுல நடக்கிற அந்த சின்ன மாற்றம் அவனை எப்படி ஒரு பொறுப்பான குடிமகனா மாத்துதுன்னு பாருங்களேன். உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வரி. முதலில் உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உலகம் தானே சீர்திருந்தும். எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள்ல! உலகத்துல உள்ள அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கான முதல் படியே தனி மனித நல்லொழுக்கம் தான் அப்படின்னு இது ஆணித்தரமா முன்வைக்குது. வரலாற்றுல தர்மத்தை நிலைநாட்ட வந்த எல்லா இறை தூதர்களும் இதே அணுகுமுறையை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டுது. வெளியில மாற்றத்தை தேடி அலையிறதை விட நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் உண்மையான நிரந்தரமான சீர்திருத்தம். ஆனா இந்த தனி மனித சீர்திருத்தம் எப்படி சமூக சமத்துவமா மாறுதுன்னு நீங்க கேட்கலாம்.
இது வெறும் நம்பிக்கையோட மட்டும் நின்னுடாம சில பிராக்டிக்கலான கடமைகள் மூலமா எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம். உதாரணமா, தினமும் 5 வேளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தொழுகையில ஈடுபடுறது அப்படிங்கிறது ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கிற அத்தனை பாகுபாடுகளையும் சுக்குநூறா உடைக்குது. அதே போல ஜக்காத் எனப்படும் ஏழை வரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சு வறுமையை போக்குது. இனம், நிறம், மொழி என எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு வலுவான மனித சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இதுதான் கட்டமைக்குது. இதோட கூட்டு விளைவு என்ன தெரியுமா? ஒரு மாபெரும் மேஜிக் நடக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களை சீர்திருத்தி சகோதரத்துவத்தோட இணையும் போது அங்கே பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சக்தி உருவாகுது. உண்மையான இரையச்சமும் பொறுப்புணர்வும் கொண்ட இந்த மக்கள் சக்தி ஒன்னா திரண்டு நிக்கும்போது சமூகத்துல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே ஆட்டம் கண்டு அழிஞ்சு போகுதுன்னு கட்டுரை விவரிக்குது. இதுதான் உண்மையான மறுமலர்ச்சி. ஒரு சின்ன விதையில ஆரம்பிச்சு இது எப்படி அகில உலகுக்கும் நன்மை பயக்கும் ஒரு பெரிய விருட்சமா மாறுதுன்னு பாருங்க. இதெல்லாம் தியரியா கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது சாத்தியமான உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா சாத்தியம்தான். அதுக்கான ஒரு தெளிவான வரலாற்று உதாரணத்தை மூலக்கட்டுரை முன்வைக்குது. முகமது நபி அவர்கள் இந்த சீர்திருத்த வரைபடத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. முதல் படியா, அரபு நாட்டுல ரொம்ப கொடூரமா வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதர்களை பண்படுத்தி அவங்கள ஒழுக்கமானவங்களா மாத்தினாங்க. இரண்டாவது, அந்த நாட்டுல வறுமையை முற்றிலும் ஒழிச்சு ஒரு வளமான சமூகத்தை உருவாக்குனாங்க. மூன்றாவது, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நாம அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு மிக்க ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குனாங்க. இந்த சிஸ்டம் எவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சான்று. அண்ட் ஃபைனலி நாம திரும்பவும் அந்த வரைபடத்துக்கே வருவோம். இதோட இறுதி இலக்கு என்னன்னு இது ரொம்ப சிறப்பா விளக்குது. கீழ்ப்பகுதியில இருக்கிற அந்த பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு பெட்டிகளை கவனிங்க. இவ்ளோ நேரம் நாம பார்த்த அந்த தொடர் விளைவுகளோட ரிசல்ட் இதுதான். பச்சை நிற பெட்டி சொல்ற மாதிரி அமைதியான, ஒழுக்கம் நிறைந்த கட்டுப்பாடான இம்மை வாழ்வு. அதாவது இந்த உலகத்துல ஒரு ஆரோக்கியமான தனிநபர் மற்றும் சமூக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நேரா எங்க கொண்டு போகுது? இளஞ்சிவப்பு பெட்டிக்கு. அதாவது நிரந்தர இன்பங்கள் நிறைந்த சொர்க்க வாழ்வு. இந்த உலகத்துல நாம விதைக்கிற அமைதி மறுமையில எப்படி நிரந்தர அமைதியா மாறுதுன்னு இது துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழுமையான வரைபடமும் இந்த ஆழமான கருத்துக்களும் கண்டிப்பா உங்களை ஏதோ ஒரு விதத்துல சிந்திக்க வச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். உங்களை பார்த்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டு இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நாளைக்கு ஒரு சிறந்த ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க இன்னைக்கு உங்களை நீங்கள் எப்படி சுறுசுறுப்பா சீர்திருத்திக் கொள்ள போறீங்க? உலகத்தை மாத்துறதுக்கான அந்த திறவுகோள் வேற எங்கேயும் இல்ல, உங்க கைகள்ல, குறிப்பா உங்க மனசுல தான் இருக்கு. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான மற்றும் சிந்திக்க வைக்கும் இன்னொரு பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.